விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரையும் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். சுக்கிர பெயர்ச்சி. இந்த சுக்கிர பெயர்ச்சி அப்படின்னு சொல்றது நவகிரகங்களில் ஆடம்பரமான கிரகம் அப்படின்னு சொன்னால் அது சுக்கிர பகவான். ஒரு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு செல்வம், செழிப்பு, ஆடம்பரம், சொகுசு, இந்த காதல், காமம் இது எல்லாமே நிறைந்து கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். இப்போ இந்த காலத்தில் அதுதானே ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்படின்னா, நான் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணுங்க, என்னை 4 பேர் மதிக்கணும், நிறைய சொத்து சுகத்தோட ஆடம்பரமாக இருக்கணுன்றது ஒவ்வொருத்தருடைய கனவும் கூட. இந்த மாதத்துக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடிய வலிமை பெற்றவர் சுக்கிர பகவான். இவர் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் அவர்கள் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்க பெறும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். சுக்கிரன் உச்சமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா லக்ஸுரியஸ் லைஃப்பும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எல்லா கிரகங்களுடைய மாற்றமும் அனைத்து ராசிகளுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே போல் நவகிரகங்களில் சுக்கிர பகவான் இடமாற்றங்கிறது 12 ராசிகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. சனி பகவான் கும்பராசியில் பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போது அவருடைய சொந்தமான ராசியாக அது பார்க்கப்படுகிறது. இந்த சுக்கிரன் வரும் மார்ச் 7ஆம் தேதி அன்று சனி பகவான் ராசியான கும்பராசியில் நுழைகிறார். 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கும்பராசியில் நுழையக்கூடிய விஷயங்களாக இந்த பயிற்சியானது பார்க்கப்படுகிறது. சனி சுக்கிரன் ரெண்டுமே சேர்ந்து பயணிக்கிறார். வரும் மார்ச் 30ஆம் தேதி வரை இதே ராசியில் பயணம் செய்வார் சனி மற்றும் சுக்கிரன். இதனால் ஒன்று சேர்க்கக்கூடிய காலகட்டம் இது அனைத்தும் ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தினாலும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதை பற்றின விரிவான காணொளி அப்படின்னு இதை சொல்லலாம். சுக்கிரன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு வகையான சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது நம்மளை எல்லாமே மதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். இல்லை இந்த சுக்கிரன் பெயர்ச்சி ஆகும்போது நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா நல்ல ஒரு அந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த அதிர்ஷ்டத்தை தான் நம்ம மேக்சிமம் லக்கை தான் நம்புகிறோம். நிறைய பேர் உழைக்கிறோம். உழைப்புக்கு தகுந்த பலன் எங்கே கொடுக்கும்? அதுக்கு ரிசல்ட் கொடுத்தா தான் கண்டிப்பாக அது முழுமையாகப்படும். அந்த ரிசல்ட் சுக்கிர பகவான் தான் கொடுப்பார். இந்த சுகபோக வாழ்க்கையை அருளும் சுக்கிரன் மார்ச் மாதம் 2 முறை பெயர்ச்சியாகி இருக்கிறார். அதனால் அதிர்ஷ்டம், நிதி ஆதாயம், பதவி உயர்வு, மகிழ்ச்சியான வாழ்க்கையினை அனைத்தும் அனுபவிக்க போகும் ராசிகள் எவை அப்படிங்கிறத பற்றி முழு காணொளி. மார்ச் மாதத்தில் முதல் வாரத்தில் சுக்கிரன் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போகிறார். மார்ச் மாதம் கடைசி நாளில் மீனத்துக்கு செல்வார். மார்ச் 7ஆம் தேதி அன்று கும்பராசிக்கு செல்லும் சுக்கிரன் மார்ச் 31ஆம் தேதி அன்று மீனத்துக்கு செல்கிறார். இந்த மீன ராசியில் பிரவேசிக்கும் போது தான் அங்கே ஏற்கனவே சூரியனுடன் அவர் இணைகிறார். அதனால் பொதுவாக அனைவருக்குமே சுபபலன்கள் கிடைக்கும் என்றாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை எப்படி கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி தான் முழுக்க கொடுக்க போகின்றேன். இந்த குபேர யோகம் அப்படிங்கிறது தேடி வரும் சில பேர்த்துக்கு. ஒருவர் ஜாதகத்தில் நவகிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தை வைத்து ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமை எப்படி நடைபெறும். சுக்கிரன் கலத்தரகாரகன், இல்லற வாழ்வை குறைவன். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லக்கூடிய இடம் அப்படின்னா சுக்கிரன் சொல்லக்கூடிய கிரகம். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதகத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது ஒரு அவசியம். சனியோடு சேர்ந்து சுக்கிரன் கோடீஸ்வர யோகத்தையும் தரப்போகிறார். கன்னிராசிக்காரங்க, உங்கள் ராசிக்கு 6வது இடத்துல சனியோட சுக்கிரன் இணையிறது உங்கள் உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்துல இருக்கும்போது நோய், எதிரி, கடன் அப்படிங்கிறது எதையாவது ஒரு பெருசாக கொடுத்து உங்களை சங்கடப்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு வியாதிகளோ நோயோ வர மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குமே, அதை பார்த்து பயந்துடக்கூடாது. அதே மாதிரி எதிரிகள் உருவாகக்கூடிய மறைமுக எதிரிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்னால தெய்வ பக்தி அப்படிங்கிறது மறைமுக எதிர்ப்பை உங்களை மீட்டு கொண்டு வரும். அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கடன் அப்படிங்கிறது மிகையான கடன் தொல்லைகளால் இப்போது ஆட்படுவீங்க சில பேர் அப்படிங்கிறது உண்மை. அதோடைய சமசப்தம பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கும்போது விரயத்தை அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படுத்துறதுனால இந்த ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு. பாக்கெட்டில் உள்ள பணத்தை பத்திரமா வச்சுக்கணும், அதுதான் உண்மை. பணி சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும்.
ரொம்ப வேலை அதிகமாக கொடுப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துல கடும் உழைப்பு கொடுக்க வேண்டிய காலம் அப்படிங்கிறது சொல்லலாம். இதனால் சில பேருக்கு மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய, மனக்கவலைகள், மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அது நடக்கும். சில பேருக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய, இல்லைங்க உங்களோட ஜாதகத்தில் சுபிட்சமாக இருக்குது, சுக்கிரன் சனியும் சுபிட்சமாக இருக்கிறார் அப்படின்னா சுப நிகழ்வுகளாக, விரயங்களாக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். சில பேர் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, அதுவும் நடந்திருக்கலாம். நிறைய பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மாட்டிட்டு முழிக்கக்கூடிய விஷயங்கள், ஏண்டா இதை பண்ணமோன்னு ஆகிற விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். நிறைய பெரிய விஷயம் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் அச்சீவ்மெண்ட் பண்ண பிறகு ரிசல்ட் கூட சில பேர்த்தோடைய பொறாமை பார்வைகளும் போட்டி உணர்வுகளும் அந்த மாதிரி விஷயம் எதிரித்துவங்களும் மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சில மன அழுத்தங்களையும் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வரும். ஆரோக்கியத்தில் அக்கறை அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அதிக அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சில இடர்பாடுகள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். எல்லா வகையிலுமே இந்த கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே நிறைய விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும். இந்த 6ஆம் இடத்து சுக்கிரனானது மறைமுக சுக்கிரன் அப்படிங்கிறதுனால மாற்றுப்பாலினத்தினருடன் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதிக மன உளைச்சலுக்கு ஆறாக வேண்டும். இந்த சொசைட்டியில் உங்களுக்குன்ற இருக்கிற மதிப்பு மரியாதை அப்படிங்கிறத கெடுத்துக்கக்கூடாது. அதிகபட்சமான ஒரு தெளிவான சிந்தனையோட கூடிய ஒரு விஷயங்களாக கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேலண்டான திறமையான பேரொழிகள். அதனால் இந்த சூழ்நிலையை சமாளித்து நீங்கள் வெளிவரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையை பார்த்து பயம் கொள்ள தேவையில்லை. உங்களோட தசா பூத்திகள் நல்ல இடத்துல தசா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இதோடைய பாதிப்பு பெருமளவில் குறையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். நல்ல யோக திசை நடக்குமானால் இந்த சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஏற்படக்கூடியது. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.